வேண்டுமென்றால் நான் கூடுதலாக 500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அதிகம் தருகின்றேன் என்றார். இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரிடமே காரணத்தை கேட்டான். அதற்கு பெரியவர், தம்பி, சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகிவிட்டாள். நான் தனியாவே இருக்கின்றேன். எனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். என் மனைவி நெடுநாட்களாக மரணப்படுக்கையில் நோயாளியாகவே இருந்து இறந்து போனாள். நான் வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் அவள் நோயாக இருந்த போதே கொஞ்சம் கொஞ்சமாக போனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் மரணத்திற்கு கூட யாரும் வரவில்லை. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுக்கும் நான் பாரமாகிவிட்டேன். நீயாவது தினமும் வந்து என்னை அழைத்து பேப்பர் தந்தால் நான் இன்னமும் உயிரோடுதான் இருக்கின்றேன் என்று அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் புரியும். ஆரம்ப காலங்களில் என் சந்தோஷம், என் தனிமை என சுயநலமாகவே சிந்தித்து அக்கம் பக்கத்தினர் வலிய வந்து அவர்களாகவே அன்பாக பேசிய போதெல்லாம் ஏதாவது உதவி கேட்பார்கள் என நானாகவே நினைத்துக் கொண்டு ஒரு கட்டத்தில் அதை